திருச்சானூரில் பத்மாவதி தாயார் பிரம்மோற்சவங்களில் எம்பெருமான் பற்பல வாகனங்களிலே எழுந்தருளுவது போல இங்கேயும் யானை வாகனம், குதிரை வாகனம் முதலிய பல வாகனங்களில் எழுந்தருளினாலும் இங்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பு எம்பெருமான் அந்த புல்லூர்ந்து சென்று கஜேந்திரனை காப்பாற்றிய திருக்கோலத்திலே எந்த கருட வாகனத்திலே உற்சவ காலங்களிலே காஞ்சிபுரத்திலும் திருமலிலேயும் பற்பல திவ்ய தேசங்களிலே பவனி வருவானோ அதே போன்று திருச்சானூரில் தாயாரும் பறவையேறும் புருடனான பகவானைப் போலவே தானும் கருட வாகனத்திலே பவனித்து வருகின்றான். மீண்டும் நாம் சதுஸ்லோகையை சிந்தித்தோமேயானால் ஆச்சாரிய சிரேஷ்டரான ஆளவந்தாரின் வாக்கொன்றோ நமக்கு நினைவுக்கு வருகின்றது. வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ. தாயாருக்கு வாகனமாக பகவான் எவனை வாகனமாக கொண்டுள்ளானோ அந்த கருடனே, வேதத்திலே புகழப்படக்கூடிய கருடனே இங்கு திருச்சானூரில் தாயாருக்கு வாகனமாக இருக்கின்றான். அந்த கருடன் பேரில் கருணை பொழியும் திருக்கோலத்தோடு சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியிலே பெருந்தேவி தாயாரை இங்கு திருச்சானூரிலே இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரோடு நாம் ஒப்பிட்டு நோக்கினோமே ஆனால் சமஸ்த ஜனனிம் வந்தே சைத்தன்ய ஸ்தன்யதாயினி. பகவான் தயைக்கு அதிபதி. அந்த தயா தேவியாக இருப்பவள் தாமரை மலரிலே இருக்கக்கூடிய அலர்மேல் மங்கை தாயாரான இந்த திருச்சானூர் பத்மாவதி தாயாரன்றோ. யத்பதாம்போருஹத்யான வித்வஸ்தாசேஷ கல்மஷஹ வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம். காந்தஸ்தே புருஷோத்தமः ஃபணிபதிः ஷய்யாசனம் வாஹனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜகன்மோகினி. பறவை ஏறும் பரம புருடன் என்றே ஆழ்வார்கள் எம்பெருமானை பாடினார்கள். ஆயினும் வேதமே வடிவெடுத்தவனான கருடன் பிராட்டிக்கும் வாகனமாய் இருக்கின்றான் என்று ஆளவந்தார் தன்னுடைய சதுஸ்லோகியிலே குறிப்பிடுகின்றார். திருச்சானூரில் பத்மாவதி தாயாருக்கு நடைபெறும் பிரம்மோற்சவத்திலே கருடி வாகனத்தில் தாயாரும் எழுந்தருள்வார். இந்த வைபவத்தை நாம் கார்த்திகை மாத பஞ்சமி தீர்த்த உற்சவத்திலே திருச்சானூரிலே பத்மாவதி தாயாரை சேவித்து தரிசனம் காணலாம். ஆளவந்தார் இயற்றிய சதுஸ்லோகியை போல ஸ்ரீ வேதாந்த தேசிகரும் ஸ்ரீஸ்துதி என்னும் துதி நூலை திருமகளுக்காக இயற்றினார். வரதராஜனின் நாயகி பெருந்தேவிக்காக தனி ஸ்லோகம் ஒன்றை ஆளவந்தார் இயற்றியது போல பத்மாவதி தாயாருக்கென்றே சுவாமி தேசிகனும் தனி ஸ்லோகத்தை அருளிச் செய்துள்ளார். பிரபத்யேதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவந்த்யேவ யன்மூர்த்யா சர்க்கராயிதம் சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம். இந்த உலக மக்களுக்கு ஞானத்தை அளிப்பவளும் ஸ்ரீனிவாசனின் கருணையே வடிவாக கொண்டவளுமான திருமகளே, உன்னை வணங்குகின்றேன் என்பதே சுவாமி தேசிகனின் வாக்கு. சிங்கார சென்னையிலே மாடமா மயிலையிலே ஸ்ரீனிவாசனாய் கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அலர்மேல் மங்கை நாயகனை அவன் அடிபணிந்த சுவாமி தேசிகனுடன் சேவித்து மகிழ்கிறோம். நவராத்திரி வேளையிலே தம் நாயகி பத்மாவதியுடன் எழுந்தருளி ஆச்சாரிய வள்ளல் சுவாமி தேசிகனுக்கும் அடியவர்களுக்கும் ஓர் ஆனந்த தரிசனத்தை அற்புதமாய் காட்டிக் கொடுக்கிறார் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீ என்னும் திருமகள் தன் திருமார்பில் தாங்கியவனே ஸ்ரீனிவாசன். எனவேதான் சுவாமி தேசிகனும் திருமகளின் பெருமையை குறிக்கும் வகையில் ஸ்ரீஸ்துதி பாடினார். அந்த ஸ்ரீஸ்துதியின் பொருளினை திருவள்ளூர் திவ்ய தேசத்திலே கனகவல்லி தாயாரின் நவராத்திரி உற்சவத்திலே வீரராகவனுடன் சேர்ந்து
கொலு வீற்றிருக்கும் திருமகளை தரிசிப்போம். வீரராகவ பெருமாளுடைய அற்புதமான பிராட்டி கனகவல்லி வசுமதி என்ற திருநாமத்தோடு நம்மை அனுகிரகிப்பவள் நவராத்திரி விழாவிலே நமக்காக அழகாக கொலுவிட்டிருந்து நாம் தரிசிக்கக்கூடிய காட்சி. திருவோண திருநாளில் என்று நாம் அழைக்கக்கூடிய புரட்டாசி ஸ்ரவணத்திலே அவதரித்த சுவாமி தேசிகனுடைய உற்சவமும் இங்கு நவராத்திரி நன்னாளில் தாயாரோடு சேர்ந்து அவருடைய புறப்பாடும் 33ஆம் பட்டத்து அழகிய சிங்கரும் இங்கு எழுந்தருளுவது இந்த வைபவத்தின் சிறப்பு. சுவாமி தேசிகனுடைய அற்புதமான ஒரு திருவாக்கு, தர்ம சிந்தனை உள்ளவளுக்கு வசுமதியானவள் கனகதாரையாக கனகத்தை நமக்கு சர்வ ஐஸ்வர்யங்களோடு பொழிகின்றாளாம். வீரராகவன் என்றால் இவள் வசுமதியாக இருக்கின்றாள். ஆகவே இந்த வசுமதியை நாம் தரிசிக்கும் போது நவராத்திரியில் பிராட்டியான சீதையினுடைய நினைவும் நமக்கு வருகின்றது. ஆளவந்தார் ஆச்சாரிய வள்ளலாக சோஸ்திர ரத்தினத்தில் கூறிய வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும். பகவான் பார்க்கடலை கடைந்தது மகாலட்சுமிக்காக. ராமாவதாரத்திலே வசுமதியான சீதையை தான் மீட்டுக் கொண்டு வருவதற்காக சேது பந்தனம் செய்து தாண்டியதும் கடலைத்தானே. கடலை கடைந்தவரே கடலை தாண்டியது வசுமதியான சீதைக்காக. அதைவிட ஆச்சரியம், அந்த பார்க்கடலிலேயே வைகுண்டத்திலிருந்து இறங்கி பையத்துயின்ற பரமனாக தான் துயில் கொண்டது மகாலட்சுமி அவதரித்த பார்க்கடலில் என்றோ. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வக்ஷஸ்தல லட்சுமியாக வசுமதியை தன்னுடைய திருமார்பிலே அகலையில்லேன் என்று உரையும் திருமார்பா என்று அலங்கரித்துக் கொண்டதும் மகாவிஷ்ணுதானே. அப்படிப்பட்ட கருணை கூர்ந்த வசுமதியினுடைய நவராத்திரி உற்சவத்தை கனகவல்லியாக தரிசிக்கும் போது ஆதிசங்கரர் கனகதாராவாக இவளென்றவோ நெல்லிக்கனி கொடுத்த என்னுடைய அந்த அற்புதமான ஒருத்திக்கு கனகதாரையாக அங்கம் அரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து தவ மங்கள தேவதாயாக என்று கனகவல்லியாகவும் மங்கள தேவதையாகவும் தன்னை தரிசிக்க வருபவர்களுக்கு கனகதாரையாக ஐஸ்வர்யத்தை அளிக்கக்கூடிய இந்த பிராட்டி நமக்கு நவராத்திரி உற்சவத்திலே அற்புதமாக சேவை சாதிக்கும் வைபவத்தை நாம் தரிசிப்போமா? மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷः பீഠீம் மதுவிஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்த்யா. ஸ்ரீ வேதாந்த தேசிகர் இயற்றிய ஸ்ரீ ஸ்துதி என்னும் தோத்திரம் 25 ஸ்லோகங்களை கொண்டது. வீர ராகவனின் நாயகி கனகவல்லியின் இருப்பிடமான திரு எவ்வுள் என்னும் திருவள்ளூரிலே ஸ்ரீஸ்துதியின் பொருளினை காண்போம். இக்கலியுகத்திலே இம்மை மறுமை ஆகிய பயன்களை பெறக்கூடிய இவ்வுலக மக்களின் நன்மைகளையே பெரிதும் சிந்திக்கக்கூடிய தன்மை மகாலட்சுமிக்கு உண்டு. நாம் இருக்கும் இடம் அனைத்தையும் செல்வச் செழிப்பாக ஆக்கும் தன்மை கொண்டவள். வேதங்களின் முடிவான உபனிஷதங்களிலும் யோகிகளின் உள்ளங்களிலும் உறைபவள். லக்ஷ்மி, பத்மா, ஜலத்தனயா, விஷ்ணு பத்னி, இந்திரா, கனகவல்லி போன்ற திருநாமங்களை உடையவள். யானைகளால் பொற்குடங்களை கொண்டு நீராட்டப்பட்டவள். தன்னை துதிப்பவர்களுக்கு செல்வத்தையும் மிகப்பெரிய பதவிகளையும் புகழையும் அளிக்கவல்ல மகாலட்சுமியை, கனகவல்லியை, வைத்திய வீரராகவனின் வசுமதியை ஆச்சாரிய வள்ளல் சுவாமி தேசிகனின் அடிபணிந்து வணங்கி நிற்கிறோம். வெள்ளிக்குடை, தங்கக்குடை, வெண்கொற்ற குடை சுழல கற்பூர ஹாரத்தியிலே காட்சி தரும் திவ்ய தம்பதிகளை மங்களமாய் தரிசிக்கின்றோம்.
ஆக இந்த துலா மாதத்திலே பலவிதமான திவ்ய நவராத்திரி வைபவங்களை தரிசித்த நாம் திருவரங்க பெருமான், திரு ரங்கநாயகி திவ்ய தம்பதிகளுடைய அந்த அனுகிரகத்தை பெற்ற ஆளவந்தார் பட்டர்பிரான் அனுபவித்த குணரத்ன கோஷம், சுவாமி வேதாந்த தேசிகனுடைய ஸ்தீஸ்துதி, பல்பல பெரியவர்கள் பாடிய சோஸ்திரங்களை நாம் இந்த நன்னாளிலே நினைவு கூர்ந்து பெரிய பெருமாள் பிராட்டியனுடைய திருவருளை பெறுவோமாக. மகாலட்சுமி வாழி, மகாலட்சுமி